வணக்கம். இப்பொழுது நாங்கள் இன்னும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கின்றது. எதிர்வருகின்ற 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் இந்த பிரச்சார பணிகள் முற்றுகைக்கு வர இருக்கின்றது. அந்த நேரத்தில் இப்பொழுது பல்வேறுபட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பல அறிக்கைகளிலே இப்பொழுது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் பொது வேட்பாளராகிய என்னை ஆதரிப்பதற்காக மிகவும் திடசங்கற்பம் பூண்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே இப்பொழுது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு அறிக்கை என்று கூறுவதை விட அந்த தகவல் எனக்கும் பிரதி பொலிஸ் அதிபர் தபாலிலே அனுப்பியிருக்கின்றார். அதிலே குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்ட அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த 39 ஜனாதிபதி வேட்பாளர்களையும் விட எனக்கு ஏன் இந்த அச்சுறுத்தல்கள் வர வேண்டும் என்று நானே அவர் சிந்திக்கின்ற விடயமாக இருக்கின்றது. அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இலங்கை தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்களின் பெயரையும் சாணக்கியன் அவர்களின் பெயரையும் இருவரின் பெயரையும் குறிப்பிட்டு அவர்கள் அதிருப்தியாக இருப்பதன் காரணமாக என்னை அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாணியிலே அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே என்னை பொறுத்தமட்டில் ஒரு ஜனநாயகமான ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வேட்பாளராக போட்டியிடுகின்ற போது இவ்வாறான அச்சுறுத்தல் அவர்களால் விளக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களின் பெயரை இதிலே குறிப்பிட்டு அந்த கடிதத்திலே பிரதி பொலிஸ் அதிபர் குறிப்பிட்டதன் காரணமாக அதை நான் அந்த இருவரின் பெயரை நான் குறிப்பிடுகின்றேன். அந்த கடிதத்திலே அவ்வாறு தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே என்னை பொறுத்த மட்டில் எனது பாதுகாப்பு என்பது மக்கள் தான் எனது பாதுகாப்பு. மக்களுக்காகத்தான் நான் தேர்தலிலே இந்த வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நான் அவதானமாக இருக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உண்மையில் அவதானமாகத்தான் நாங்கள் அதை செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மக்கள் ஒன்றை உணர வேண்டும். இந்த தேர்தலிலே என்றுமில்லாத விதமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் என்ற விடயம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு பிற்பாடு பல்வேறு சேறு பூசுகின்ற நடவடிக்கைகள், அவமதிக்கின்ற நடவடிக்கைகள், சமூக ஊடகங்களிலே மிகவும் மோசமாக எனது பெயரை சித்தரிக்கின்ற விடயங்கள் என்று பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகின்ற போது எனது சுவரொட்டிகளின் மேல் சயித் பிரேமதாசாவின் சுவரொட்டிகளை ஒட்டுகின்றவர்களும் ரணில் விக்ரமசிங்காவின் சுவரொட்டிகளை எமது தமிழர்களே எனக்கு எதிராக சுவரொட்டி ஒட்டுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலைமையில் தான் இப்பொழுது பொலிஸ் அதிபரின் அந்த புலனாய்வு தகவலின்படி கூட எனக்கு தமிழ் மக்களால், அதாவது தமிழ் கட்சிகளால் அச்சுறுத்தல் என்கின்ற விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டு கடிதத்திலே எழுதியிருக்கின்றார்கள். ஆக இந்த விடயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வாறு எனக்கு அச்சுறுத்தல் வருகின்றது என்றால், தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். எதிர்வரும் தேர்தலிலே நிச்சயமாக பொது வேட்பாளராகிய எனக்கு அமோக ஆதரவு தரப்பட இருக்கின்றது. அந்த நிலையில் அதை இவ்வாறாவது குழப்புவதற்கு அல்லது எனது செல்வாக்கை மறைப்பதற்கு, செல்வாக்கை குறைப்பதற்காக இன்னும் பல நடவடிக்கைகள் வர இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இருக்கின்ற இந்த இறுதி சில தினங்களிலே பல்வேறுபட்ட தகவல்களும் வரலாம். அதில் உண்மையும் இருக்கலாம், வதந்திகளாகவும் இருக்கலாம். ஆனால் இவ்வாறு வருகின்ற போது மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒருமித்து நிற்கின்றார்கள். ஒருமித்து இந்த தேர்தலில் ஒரு முடிவை காட்டப் போகின்றார்கள். சங்க சின்னத்திற்கு எல்லோரும் இணைந்து வாக்களிக்கப் போகின்றார்கள் என்ற அந்த விடயம் இதிலே நாங்கள் தெளிவாக காட்ட வேண்டியிருக்கின்றது. ஆகவே மக்களாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளை இன்னும் 2-3 தினங்களில் இருக்கின்ற போது நான் விலகிவிட்டேன் அல்லது எனக்கு பதிலாக வேறொருவரை ஆதரிப்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் என்று கூட தகவல்கள் வரலாம். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல துண்டு பிரசுரங்கள் கூட இறுதி நாளிலே போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நான் விலகிவிட்டதாகவும் இன்னொருவரை ஆதரிப்பதாக நான் கூறிவிட்டதாகவும் அவ்வாறான நடவடிக்கையெல்லாம் வரும். எந்த வதந்திகளை நீங்கள் நம்ப தேவையில்லை. ஆனால் நான் திரும்ப கூறுகின்ற விடயம், வாக்களிக்கின்ற மக்களாகிய நீங்கள் சங்கு சின்னத்துக்கு மாத்திரம்தான் வாக்களிக்க வேண்டுமே தவிர வேறு எந்த வேட்பாளரையும் கொழுவிக்கொண்டு என்னுடன் வச்சு பிரச்சாரம் செய்ய வேண்டாம். தயவு செய்து வேறு வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றவர்களும் என்னை அதுடன் நினைத்து பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனால் இது ஒரு தனித்துவமாகவும் ஒரு ஒருமித்த முடிவாகவும் இந்த விடயம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் ஜனாதிபதியாக வருவது இல்லை என்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மக்களின் செல்வாக்கு மூலமாக ஒரு செய்தியை நாங்கள் கூற இருக்கின்றோம். இதுதான் உண்மையான விடயம்.
இந்த கடிதம் மாத்திரம்தான் என்னிடம் வந்திருக்கின்ற தவிர எவரும் தொலைபேசியில் கூட வரவில்லை, அல்லது தொலைபேசியில் கூட என்னை அச்சுறுத்தியதாக செய்திகள் கூட எனக்கு வரவில்லை. ஆனால் இந்த கடிதம் வந்ததன் காரணமாகத்தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நான் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன். என்றால் இது தொடர்பாக இப்பொழுது 2 தினங்களாக ஊடகங்களிலே இந்த கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதில் நான் இந்த கருத்தும் கூறவில்லை என்கிற விடயம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற காரணத்தினால் தான் இதை உண்மை தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் எனக்கு இந்த கடிதம் இன்றுதான் வாட்ஸ்அப் மூலம் எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் நான் இப்பொழுது எனது சொந்த ஊரான எங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் அம்பலாந்துறை கிராமத்திலே நான் இப்பொழுது அங்கு இல்லை, வேறு மாவட்டங்கள் தெரிகின்ற காரணத்தால் கடிதம் சில வேளை எங்கள் வீட்டிலே வந்திருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அது தொலைபேசி மூலமாக தான் அந்த கடிதத்தை பெற்றிருக்கின்றேன். இதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதுவரை எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் நான் கட்சி அல்ல, நான் இலங்கை தமிழ் கட்சி. நான் இந்த தேர்தலில் என்னை போட்டியிட வைத்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கும் இதை நான் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். அவங்க உண்மை இல்லாமல் கடிதம் அனுப்பப்பட்டது அவர் கையொப்பத்துடன் அவர்கள் இதை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்பிய நோக்கம் வேணும் என்ன அவதானமாக இருக்குமாறு கூறியிருக்கின்றார் என்று நான் நினைக்கிறேன். அதன்படி நாங்கள் அவதானமாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்கின்றது. ஆகவே அந்த அவதானமாகவும் நேர்த்தியாகவும் ஏன் மக்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது என்னவென்றால், இந்த 39 பிரதான வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், பல போட்டித்தன்மைகள் இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் இந்த அச்சுறுத்தல் வந்ததாக தெரியவில்லை, அவ்வாறு கடிதம் சென்றாலும் செய்யவில்லை. ஆனால் எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வாறான ஒரு கடிதம் வர வேண்டும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் சிந்தித்து அந்த இதுக்கான பதிலை மக்களே வாக்களிப்பு மூலமாக காட்ட வேண்டும். மக்கள் எங்களுக்கு எனது பாதுகாப்புக்கும் மக்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை தான் நான் தெளிவாக கூறுகின்றேன். உங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீஸ் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது. உங்களோட அச்சுறுத்தல் பாதுகாப்பு வழங்க அவர்கள் முன்வந்திருக்கிறார்களா? தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் முன்வரவில்லை என்று அவர்கள் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.